சொன்னால் அருணை இலக்கிய மன்றத்தினுடைய ஈடு இணையற்ற தலைவர் எங்கள் குருநாதர் பேச்சறிவி சபரி ஐயாவுடைய பொற்பாத கமலம் தொட்டு வணங்கி மகிழ்ந்து எப்பொழுதுமே எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய செம்மல் என்று சொல்லக்கூடிய எனது ஆர்வீர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களை வணங்கி மகிழ்ந்து மருத்துவத்தில் ஒரு மகத்தான பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மோகன் அண்ணன் அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து என்னுடைய ஆசிரியர் இங்கே வந்திருக்கிறார். இருப்பதிலே சிறப்பு என்ன என்று சொன்னால், ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் கீழே அமர்கின்ற பொழுது அவருடைய மாணவன் மேலே நிற்பதுதான் ஆசிரியருக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை. அந்த வகையிலே இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எங்களுடைய இறைவனாக விளங்கக்கூடிய மாணவத்தின் திசை காட்டி ஐயா வாசுதேவன் 7 MA எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்றது 7 MA ஒரு MA முடிக்கிறதுக்கே நாங்கள் படாத பாடுபட்டோம். ஸோ 7 MA பெற்று அடக்கமாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் கொடுத்துட்றாங்க. சில பேர் அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுறாங்க. அது மாதிரிலாம் வாங்காத ஒரு நல்ல மனிதர். அதே போல ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு முகவரி அண்ணன் வையவன் அவர்கள். அண்ணன் வையவன் அவர்களுடைய பொற்பாத கமலம் தொட்டு வணங்குகின்றேன். அதே போல இந்த திருக்குறளை திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் இல்லங்களிலும் இல்லத்தில் இருக்கக்கூடிய உள்ளங்களிலும் பதிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்யக்கூடிய குப்பன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து, புயல் எப்பொழுதும் தாக்கும், ஆனால் இவர் தாக்க மாட்டார், அற்புதமான இலக்கியத்தினுடைய இமயமாக விளங்கக்கூடிய புயல்மொழி ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து, அதே போல ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார். மன்னிக்க வேண்டும், பெயர் மறந்து போய்விட்டது எனக்கு. அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களையும் இந்த நேரத்திலே அன்பு பாராட்டி வணங்கி மகிழ்ந்து, ரொம்ப ஒரு அற்புதமான பணி ஐயா. இந்த சாய் சேவா அமைப்பிற்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த கம்ப ராமாயணத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சாய் சேவா அமைப்பினுடைய தலைவர் ஐயா அவருடைய பொற்பாத கமலம் தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். அந்த உறுப்பினர், அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். பெயர் சொல்லாமல் நான் விட்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் உங்களையும் வணங்கி மகிழ்ந்து, இருக்கின்ற காவியங்களிலே கம்ப காவியை போல ஒரு காவியத்தை நாம் பார்க்க முடியாது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுவார், காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எய்து வைத்து சீட்டு அப்படின்னு சொல்லுவார். 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இனி வித்தாகவில்லை என்று பாடு என்று பாடுவார். என்ன ஒரு வரிகள்! வான் இன்னும் அழகா சொல்லுவார், வான்மேகம் தருகின்ற மழையை, வான்மேகம் தருகின்ற மழையை மெல்லத்தன் மடியில் ஏந்தி கான்மேகம் நதிகள் கூட்டம் கழனிகளில் பாய்ச்சியது போல் வான்மீகி தந்தவற்றை மெல்லத்தன் கருத்தில் ஏற்றி ஆன்மீகம் துளைக்கிடும் ஒரு அற்புத நூலாய் ஆக்கி வைத்தான். பட்பர திருத்தம் செய்தான், பாத்திர பொருத்தம் செய்தான், அழகிய அறுத்தம் செய்தான், அதன் பின்பு விருத்தம் செய்தான். வால்மீகி தொட்டதை கம்பன் விட்டதும் உண்டு, அவன் விட்டதை கம்பன் தொட்டதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த கம்ப ராமாயணத்துடைய சிறப்பை கம்பருடைய கவிநயம் என்ற தலைப்பிலே மிக மிக அழகாக இங்கே காலை முதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் அருணை இலக்கிய வட்டத்திற்கு இந்த அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை மீண்டும் நன்றி பாராட்டி என் தலைப்புக்குள்ளாக செல்கிறேன். கம்பனின் கவிநயம் ரொம்ப அற்புதமான தலைப்பு, சிறந்த தலைப்பு. ஐயா, தலைப்பு என்ன ஐயா? கம்பனின் கவிநயம். அதுல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு, வினையினால் ஒரு மேன்மையும் கீழ்மையும். கம்பன் படைத்த பாத்திரங்களிலே, கம்பன் படைத்த பாத்திரங்களிலே மிகச்சிறந்த பாத்திரம் என்று சொன்னால் அது வாலியினுடைய பாத்திரம். என்ன ஒரு வீரன், ஒரு மிகப்பெரிய மாவீரன். அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு மலையை போன்றவன். அவன் முன்னாடி யாருமே நிற்க முடியாது. அப்படி நின்றால் அவனுடைய வீரத்தை பார்த்து, அவனுடைய உருவத்தை பார்த்து, அவனுடைய கம்பீரத்தை பார்த்து பயம் வந்துடும். அதிலேயே ஒரு 100%-லே 50% பயம் நமக்கு வந்த போது அவனுக்கு அந்த சக்தி கூடிவிடும். அதனால தான் சொல்லுவாங்க, அவன் முன்னாடி யார் இருந்தாலும் முன்னே நிற்பவருடைய சக்தியில பாதி அவனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான பாத்திரம். அவன் எப்படி விழறான் சொல்லுவாங்க.
நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, நீ எந்த குலத்திலே இருந்தாலும் சரி, உன்னுடைய செயலினால் தான் உனக்கு மேன்மையும் கீழ்மையும் வரும். அதுதான் கம்பர் ரொம்ப அழகா பாடுறாரு. இணையது ஆதலின் எக்குலத்து யாவருக்கும் விடையினால் ஒரு மேன்மையும் கீழ்மையும் அணைய தன்மை அறிந்தும் அழித்தனை மனையின் மாட்சி என்றான் மணிநிதியான். உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கதை தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ இறுதி கட்டத்துக்கு நான் வந்துடுறேன், நிறைய தலைப்புக்குள்ளே நான் வந்துடுறேன். நம்முடைய ராமபிரான் மறைந்திருந்து தன்னுடைய வில்லால் அம்பை எடுத்து எய்துகிறார். அப்படி சுக்ரீவனை தூக்கி அப்படி தாக்குகின்ற பொழுது அப்படி தூக்குறான். அப்படி தூக்கு